அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன், சரிங்களா? ஏன்னா உங்களுடைய போர்டு எக்ஸாம் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறோம். வெறுமனையே தமிழ் மட்டும் கிடையாது, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப், சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து நம்ம ஆஸ் யூசுவல் சொல்றதுதான் நம்மளுடைய வேதாந்து லேர்னிங் சென்டர், சரிங்களா? நம்மளுடைய வேதாந்து லேர்னிங் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇக்கும் நீட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சிங் அப்படின்றது போய்கிட்டு இருக்குது. யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பாருங்க. அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெரம்பூர், பெருங்களத்தூர், இந்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் இருக்குது. நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇக்கும் நீட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு கூட என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து நம்மளுடைய வேதாந்தூல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்சனல் அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என்டி பண்ணி எடுப்பாங்க. கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆர்என்டி பண்ணி எடுப்பாங்க. ரிசர்ச் பண்ணி கொஷின்ஸ்லாம் எடுப்பாங்க. அதுக்கடுத்து பேரண்ட் ஆப் கிடைக்கும், அதுக்கடுத்து டவுட் ஆப் கிடைக்கும், அதுக்கடுத்து ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கடுத்து 100% கேரண்டீடு இம்ப்ரூவ்மெண்ட், கண்டிப்பாக உங்களுடைய ரேங்க் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றதுக்கு கேரண்டி அப்படின்றது கொடுக்குறோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ப்ராசஸ் அந்த அளவுக்கு இருக்கும். அதாவது நீங்க ஜாயின் பண்ணதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டண்டன்ஸ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட் டெய்லியும் வைப்பாங்க. உங்களுடைய டெஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு போகும். இது அதர் இன்ஸ்டியூட்ல பெருசா, அதர் கோச்சிங் சென்டர்ல பெருசா கிடைக்காது, சரிங்களா? அதுக்கடுத்து நம்மளுடைய வேதாந்த் லேர்னிங் சென்டர்ல யார் டீச் பண்ணுவா அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீச் பண்ணுவாங்க. 3-வே டவுட் சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது டவுட்லாம் வருது அப்படின்னா சூப்பர் டூப்பரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டவுட்லாம் கிளியர் பண்ணுவாங்க. அகாடமிக் மென்டார்ஸ் இருப்பாங்க. ஹைடெக்கான கிளாஸ்லாம் ரொம்ப நீட்டா இருக்கும். ஸ்மார்ட் போர்டில் தான் என்ன பண்ணுவாங்க கிளாஸ் இருப்பாங்க. அந்த வீடியோ கூட உங்களுக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா ரெக்கார்டிங்காக கிடைக்கும். அதுக்கடுத்து ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் இருக்கும், இந்த சின்ன சின்ன ரிமோட் இருக்கும். அதை வச்சு உங்களால் இங்கே வீக்யூஸ் அட்டன் பண்றீங்கல்ல, அதே மாதிரி ஆஃப்லைன் சென்டர்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வீக்யூஸ் அப்படின்றத அட்டன் பண்ண முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ், அகாடமிக் மென்டார்ஸ், டவுட் சப்போர்ட், ஹைடெக்கான கிளாஸஸ், மாக் கிளிக்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து தற்போது வேதாந்தோல ஜேஇ அண்ட் நீட்டுக்கு கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. யாராச்சும் வில்லிங்கா இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நேர்ல விசிட் பண்ணிட்டு கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களால ஜாயின் பண்ண முடியும், சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஐவி சாட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குப்பா. இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டெஸ்ட் எழுதுறது மூலயமா அதுல எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கப்படும். அப் டு 90% வரையுமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்க அந்த டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். உங்களுடைய ஃபீஸ் அப்படின்றது லெஸ் ஆகும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஃப்லைன் சென்டர்ஸ், அதோடைய ஃபோன் நம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க அப்படின்னா கால் பண்ணுங்க, நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க. அதுக்கடுத்து உங்களால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்க முடியும், சரிங்களா? சரி, ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? ரெடியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு காமெடியிலேருந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்றோம். இது என்ன காமெடின்னு ஆக்சுவலா ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? என்ன காமெடி அப்படின்னா கலகலப்பு காமெடி, கரெக்டா? என்ன காமெடி? கலகலப்பு மூவி, அந்த படத்துல வரக்கூடிய ஒரு காமெடி. அதாவது பாத்தீங்க அப்படின்னா சந்தானம் இருப்பாரு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல்கார், அவர் வந்து சீன் இருப்பாரு. மாதவி பாத்தீங்க அப்படின்னா வீட்டை விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவர் ஹோட்டல்கார் கேட்பாரு, நம்ம எல்லாரும் சுத்து போட்டாங்க அப்படின்னு வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா ஹோட்டல்கார் கேட்பாரு. அதுக்கு சந்தானம் சொல்லுவாரு, நம்ம ஆளுங்க தான் ஹோட்டல்கார், ஒளிஞ்சிருக்க லட்சணம் எப்படி அப்படின்னு சொல்லுவாரு. எதுக்கு சார் இதை சொல்றீங்க இந்த இடத்துல அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லெசனும் இதே மாதிரிதான். இந்த கலக்கலப்புல படத்துல வர மாதிரி எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா மறைஞ்சு இருப்பாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மறைஞ்சு இருப்பாங்க. அவங்கள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொத்த கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த வரக்கூடிய சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க், சரிங்களா? அதுதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்லயும் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஓகே, போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன், சரிங்களா? லைக் அடிச்சு உடச்சிருங்க, சரிங்களா? சரி, ஓகே.
அப்போ இந்த கலகலப்பு படத்துல வரா மாதிரி இந்த மாதிரி எல்லாரும் ஒளிஞ்சிருப்பாங்க. அப்ப நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லணும், நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படி, அந்த மாதிரி வந்து நம்ம போய் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா தொகை நிலை தொடர்கள் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன, தொகை நிலை தொடர்கள் அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு நிமிஷம். ஓகே, கலர் மாத்திக்கலாம். இந்த தொகைநிலை தொடரை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொடரில் இரு சொற்களுக்கிடையே சொல்லோ உருவோ மறைந்து ஒரே சொல் போல நிற்குமானால் அதை தொகைநிலை தொடர் என்று கூறுவர். இரண்டிற்கு மேற்பட்ட சொற்கள் அவ்வாறு வரும். ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஒரு தொடர்ல இரு சொற்களுக்கு இடையில, ஒரு தொடர்ல 2 சொற்கள் இருக்குது. சரிங்களா? அந்த 2 சொற்களுக்கு இடையில உருவோ இல்ல ஒரு சொல்லோ மறைந்து வரும். ஆக்சுவலா இந்த தொகை நிலையை பொறுத்தளவே என்ன அப்படின்னா மறைந்து வரும், அதை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப மறைந்து வரக்கூடியது தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல கண்டுபிடிக்க போறோம். அப்ப தொகை என்றால் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. தொகை என்றால் தொக்கி இருத்தல். தொக்கி இருத்தல் என்றால் மறைந்து இருத்தல், அவ்வளவுதான். அப்போ இந்த தொகைநிலை அப்படின்னாலே என்ன அர்த்தம், மறைந்து இருக்கும். இந்த தொகைநிலை அப்படின்னால என்ன இருக்கும், மறைந்து இருக்கும். அதுதான் இந்த தொகைநிலைன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு தொடர்ல இரு சொற்களுக்கு இடையே சொல் இருக்கலாம், இல்ல உருபு இருக்கலாம். மறைஞ்சு நின்று ஒரே ஒரு சொல் போல நின்று அதோடைய பொருளை தருது அப்படின்னா அதுதான் தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டிற்கு மேற்பட்ட சொற்களும் இந்த மாதிரி இருக்கலாம். எப்படி சொல்றாங்க, இரண்டிற்கு மேற்பட்ட சொற்களும் இந்த மாதிரி இருக்கலாம். இந்த தொகைநிலை தொடர் மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். சரிங்களா? அப்ப நல்லா கவனிங்க. ஒரு தொடர்ல இரு சொற்களுக்கு இடையே சொல்லோ அல்லது உருபோ மறைந்து ஒரு சொல் போல நிற்குமானால் அதை தொகைநிலை தொடர் என்று கூறுவர். இரண்டிற்கு மேற்பட்ட சொற்களும் அவ்வாறு வரும். ஒண்ணு இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லோ உருவோ மறைந்து நின்று ஒரு சொல் போல நின்னுச்சு அப்படின்னா அது தொகைநிலைன்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா 2க்கும் மேற்பட்ட சொற்கள் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப இது வரையும் எல்லாருக்கும் புரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் தொகைநிலை தொடர் அப்படின்னா எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சதா பாருங்க. தொகைநிலை தொடர் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. ஒரு தொடர், இது எந்த ஒரு தொடரா வேணா இருக்கலாம். ஒரு தொடர்ல இரு சொற்கள் 2 சொற்கள் இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாடம் படித்தேன். ஆக்சுவலா அப்படியா சொல்லுவோம், பாடத்தை படித்தேன். அப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னா ஐ மறைஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்து அடுத்து உங்களுக்கு அதெல்லாம் என்ன தொகை, அதுல என்ன தொகையில இருக்கக்கூடிய விஷயம், அதெல்லாம் எப்படி மறைஞ்சிருக்கான், அவன் எப்படி கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் நான் ஒண்ணா சொல்றேன். சரிங்களா? வெயிட் பண்ணுங்க. அப்போ ஒரு தொடரில் இரு சொற்களுக்கு இடையே 2 சொற்களுக்கு இடையே, சரிங்களா, சொல்லு, ஏதாச்சும் ஒரு சொல்லு மறைஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு உருபு மறைஞ்சிருக்கலாம். உருபு அப்படின்னா என்ன, வேற்றுமை உருபாக இருக்கலாம், பண்பு உருபாக இருக்கலாம், ஓமை உருபாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய உருபுகள் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய உருபுகள் மறைந்து இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய உருபுகள் மறைந்து இருக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டீங்களா? நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? சரி, ஓகே. இப்போ இந்த தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா மொத்தம் 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். சரிங்களா? ஓகே, ஒரே நிமிஷம். இப்ப நான் அந்த 6 வகைப்படுறது என்னென்ன அப்படின்றத எழுதுறேன். எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அத வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம். கொஞ்சம் பெருசான பெண்ணா இருந்தா கொஞ்சம் ஓகேவா இருக்கும். கொஞ்சம் எழுத்து ரொம்ப சின்னதா தெரியுதுல்ல. இந்த ஹைலைட்டரு, லேசர் பாயிண்டரு, இதுல இவ்வளவுதான் வந்து வருது. இது ஸ்லைடு மாத்துறது. சரி, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இதுல என்னென்ன தொகை இருக்குது அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்திருக்கக்கூடியது வேற்றுமை தொகை. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வேற்றுமை தொகை. எல்லாத்துலயுமே இத்து வருது பாருங்க, அது வந்து ரொம்ப முக்கியம். அவங்க இத்து கொடுத்துருக்காங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதிடக்கூடாது. வேற்றுமை தொகை. அதுக்கடுத்து வினை தொகை. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது என்ன, வினை தொகை. சரிங்களா? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பாருங்க பண்பு தொகை. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பண்பு தொகை. சரிங்களா? அப்போ வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை. அதுக்கடுத்து உவமை தொகை. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது என்ன, உவமை தொகை. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பாருங்க உண்மை தொகை. உண்மை தொகை. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா அன்மொழி தொகை.
கடைசியா இருக்கக்கூடியது அன்மொழி தொகை. அப்போ தொகை எத்தனை வகைப்படும் என்றால் 6 வகைப்படும். இதே 6 வகைப்படக்கூடியது இன்னொன்று இருக்கு. யாருக்காச்சும் தெரியுமா? இதே 6 வகைப்படக்கூடியது இன்னொன்று இருக்குது. என்னன்னு தெரியுமா? வினா 6 வகைப்படும். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வினா 6 வகைப்படும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு வினாவும் 6 வகைப்படும். சரிங்களா? அப்ப தொகை நிலையும் 6 வகைப்படுது, வினாவும் 6 வகைப்படுது. ஏன்னா உங்களுக்கு நான் இந்த இடத்துல கம்பேர் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க மறக்க மாட்டீங்க. ஒருவேளை உங்கள்ட்ட கேட்கறாங்க வினா டேஷ் வகைப்படும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஆன்சர் எழுத தெரியணும். அதனாலதான் என்ன பண்றேன் அப்படின்னா கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன். அப்போ வினா 6 வகைப்படும். அதே மாதிரி தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். சரிங்களா? ஓகே. இப்ப வகைப்படும்லாம் என்னென்ன இருக்குதுன்னு கொஞ்சம் பார்ப்போமா? வகைப்படும்லாம் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த வகைப்படும்லாம் கொஞ்சம் பார்ப்போமா? என்னென்ன வகைப்படும், என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு வாட்டி சொல்லவா? சரி, ஓகே, பாருங்க. ஓகே. அளபடை பாத்தீங்க அப்படின்னா 2 வகைப்படும். அளபடை 2 வகைப்படும். ஒற்றளபடை, உயிரிழபடை. உயிரிழபடை 3 வகைப்படும். உயிரிழபடை 3 வகைப்படும். அப்ப அளபடை 2 வகைப்படும். உயிரிழபடை 3 வகைப்படும். செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. சரிங்களா? அதுக்கடுத்து இது 2 வகைப்படும். அதுக்கடுத்து 3 வகைப்படுமா? சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 5 வகைப்படக்கூடியது எது அப்படின்னு பார்ப்போமா? 5 வகைப்படக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா பால் 5 வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்ற மாதிரி பால் 5 வகைப்படும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வலு அமைதி, வலு அமைதியும் பாத்தீங்க அப்படின்னா 5 வகைப்படும். சரிங்களா? 6 வகைப்படக்கூடியது முன்னாடியே சொன்ன. வினா 6 வகைப்படும், தொகைநிலை 6 வகைப்படும். அப்ப தொகைநிலையும் 6 வகைப்படுது, வினாவும் 6 வகைப்படுது. சரிங்களா? இது உங்க எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 7ன்னு போட்டனா. ஓகே. வலு வளாநிலை. வலு வளாநிலை பாத்தீங்க அப்படின்னா அது 7 வகைப்படும். வலு வளாநிலை எத்தனை வகைப்படும்? மொத்தம் அது 7 வகைப்படும். வலு வளாநிலை மொத்தம் 7 வகைப்படும். சரிங்களா? இதை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். அதுக்கு அடுத்து 9 வகைப்படக்கூடியது என்னன்னு பார்ப்போமா? 9 பாத்தீங்க அப்படின்னா தொகாநிலை. தொகாநிலை தொடர் பாத்தீங்கன்னா தொகை 6, தொகா 9. அப்ப 6 அப்படியே திருப்பி போட்டுறோம். 6 என்ன பண்றோம்? அப்படியே திருப்பி போட்டுறோம். அப்ப தொகை 6னா தொகா 9. தொகை 6னா தொகா 9. சரிங்களா? இதுல எதுவும் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 8 வகைப்படக்கூடியதுன்னா விடை 8 வகைப்படும். விடை 8 வகைப்படும். பொருள்கோள் 8 வகைப்படும். சரிங்களா? பொருள்கோள் 8 வகைப்படும். அப்போ விடை 8 வகைப்படும், பொருள்கோள் 8 வகைப்படும். சரிங்களா? ஓகே. இது வரையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கா என்னென்ன வகைப்படுது அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிலம் 5 வகைப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற மாதிரி வகை நிலங்கள் இருக்குது. சரிங்களா? அது பாத்தீங்க அப்படின்னா வகைப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற மாதிரி அது 5 வகைப்படும். சரிங்களா? ஓகே. இதுவரை எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. அடுத்து போயிடலாமா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா தொகைநிலை தொடர்ல வேற்றுமை தொகை அப்படின்றது பார்க்க போறோம். வேற்றுமை தொகை பார்க்கறதுக்கு முன்னாடி வேற்றுமை உருபுகள் தெரியணும். வேற்றுமை உருபுகள் உங்களுக்கு தெரியணும். வேற்றுமை உருபுகள் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காச்சும் தெரியுமா? ஒரு நிமிஷம், எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவா இருக்கு. ஓகே. ஏன்னா வீட்ல இருந்து எடுத்துட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். அது திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதுக்காக. ஓகே. வேற்றுமை உருபுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு வாட்டி நம்ம பார்க்க போறோம். வேற்றுமை உருபுகளை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா 1வது வேற்றுமை உருபம், 8வது வேற்றுமை உருபம் பாத்தீங்க அப்படின்னா உருபு கிடையாது. அப்ப நான் எழுதுறேன் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1க்கு பாத்தீங்க அப்படின்னா எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எழுவாய் வேற்றுமை. 8க்கு பாத்தீங்க அப்படின்னா விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. 2த்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா வேற்றுமை உருபு கிடையாது. அப்ப என்னதான் சார் வேற்றுமை உருபுகள் அப்படின்னு கேட்டீங்க. இது வேற ஒண்ணுடா. அப்ப என்னதான் சார் வேற்றுமை உருபுகள்னு கேட்டீங்க அப்படின்னா நான் அந்த பெரிய ஸ்கிரீன்ல எடுத்துட்டு இது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்குடா. அப்போ ஐயாள்கு இன்னதுகன். ஐ ஆல் கு இன் அது கண். ஐயாள்கு இன்னது கண் அப்படின்றதான் பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய வேற்றுமை உருவுகள்.
சரிங்களா? அப்ப ஐயாழ்கு இனதுகன். இந்த ஐயாழ்கு இனதுகன் இருக்குல்ல, இது எங்கேயாச்சும் மறைஞ்சிருக்கும். இது என்ன பண்ணும்? எங்கேயாச்சும் மறைஞ்சிருக்கும். இப்ப எப்படி நம்ம வந்து கலகலப்பு காமெடியில அவன் எங்க போய் மறைஞ்சிருந்தான்னு கண்டுபிடிச்சோம்ல போய், அந்த மாதிரி இதை போய் பாத்தீங்க அப்படின்னா மறைஞ்சிருக்கும். அந்த மறைஞ்சிருக்கிறத என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அந்த மறைஞ்சிருக்கிறத என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? சரி, ஓகே. இதை நான் அழிச்சிடலாமா? அப்ப பாருங்க, வேற்றுமை உருபுகள் அப்படின்றது ஐயாழ்கு இன்னதுகன் அப்படின்றதான் இதுல இருக்கக்கூடிய வேற்றுமை உருபுகள். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா எழுவாய் வேற்றுமை. எட்டாவதா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா விழி வேற்றுமை. எட்டாவதா இருக்கக்கூடியது என்ன? விழி வேற்றுமை. ரெண்டுத்துக்கும் வேற்றுமை உருபுன்றது கிடையவே கிடையாது. என்ன கிடையாது? வேற்றுமை உருபுன்றது கிடையவே கிடையாது. சரிங்களா? அப்போ 2க்கு ஐ, 3க்கு ஆளு, 4க்கு கூவு, 5க்கு இன்னு, 6க்கு அது, 7க்கு கண்ணு. சரிங்களா? இது வரையும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வேற்றுமை தொகையில் இருக்கக்கூடியது நம்ம கொஞ்சம் எடுத்துப்போம். பாருங்க, எடுத்துக்காட்டு மதுரை சென்றார் அப்படின்னு இருக்குது. நம்ம நார்மலா சொல்லும் போது மதுரை சென்றார் நான் சொல்லுவோம். இப்ப நீங்களே வந்து ஊர் சென்றேன் அப்படின்னு நான் சொல்லுவீங்க. ஊருக்கு போனேன் என்ன சொல்லுவீங்க? ஊருக்கு போயிட்டு வந்தேன் சார். இப்ப நானே நான் என்ன சொன்னேன்? நான் ஊருக்கு வந்திருக்கேன்ல அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஊருக்கு வந்திருக்கேன்டா நானு அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்ப ஊருக்கு, அப்ப இந்த 4ஆம் வேற்றுமை உருபு அப்படின்றத நான் பயன்படுத்துறேன். கூ அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். நான் சென்னைக்கு போறேன், நான் மதுரைக்கு போறேன். அப்ப அந்த மாதிரி என்ன பண்றேன்? நான் அந்த 4ஆம் வேற்றுமை உருபுகளை நான் யூஸ் பண்றேன். நான் அப்படி அந்த வேற்றுமை உருபுகளை யூஸ் பண்ணலன்னா அந்த சென்டென்ஸ் உடைய அர்த்தம் முழுமையா புரியாது, முழுமையாவும் இருக்காது. இப்ப நான் வந்து மதுரை சென்றார்னு சொன்னேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? மதுரை சென்றாரா? உங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்டாவே இல்லையே சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். அப்ப மதுரைக்கு சென்றார், மதுரைக்கு சென்றேன். சென்னைக்கு சென்றார், சென்னைக்கு சென்றேன். பள்ளிக்கு சென்றேன், பள்ளிக்கு சென்றார். அப்போ இந்த இடத்துல வேற்றுமை தொகையினாலே பாத்தீங்க அப்படின்னா இதுல மறைஞ்சிருக்குது. என்ன மறைஞ்சிருக்குது? இந்த கூ தான் மறைஞ்சிருக்குது. அந்த கூவை தான் என்ன பண்றோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறோம். சரியா? அப்போ இந்த தொடர் மதுரைக்கு சென்றார் என விருந்து நின்று பொருள் தருகிறது. அப்போ இது எப்படி வருதான்? மதுரைக்கு சென்றார் என விருந்து நின்று பொருள் தருகிறது. கொடுக்கப்பட்ட இரு சொற்களுக்கு இடையில் கூ என்னும் வேற்றுமை உருபு இல்லை, அது தொக்கி நின்று பொருளை உணர்த்துகிறது. சார் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு சார், இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன்டா. பாருங்க, இப்போ இந்த வேற்றுமை தொகை அப்படின்றத நான் எழுதுறேன். வேற்றுமை தொகை. சரிங்களா? இந்த வேற்றுமை தொகையை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? வேற்றுமை உருபுகள் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்தேன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்தது வேற்றுமை. ஐயோ கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை. சரிங்களா? ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா வேற்றுமை உருவுகள். வேற்றுமை உருவுகள் நான் ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்துறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா மதுரை சென்றார்னு எழுதுறேன். மதுரை சென்றார் அப்படின்னு எழுதுறேன். ஆக்சுவலா நான் எப்படி வரணும்னு சொன்னேன்? கூ வரணும்டா. ஏன் கூ வரணும்னு சொன்னேன்? ஏன்னா அந்த வேற்றுமை உருவு வந்தாதான் அந்த சென்டென்ஸ் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகும், ஒரு சென்டென்ஸ் முழுமையாக முடியும். அப்ப மதுரை சென்றார் அப்படின்றது மதுரைக்கு சென்றார். கரெக்டா? மதுரைக்கு சென்றார். அப்ப இந்த கு அப்படின்றது கிடைக்குதா நமக்கு? அப்ப இந்த கு அப்படின்றது கிடைக்குதா? அப்ப மதுரை சென்றார், மதுரைக்கு சென்றார். தமிழ் தொண்டு தமிழுக்கு செய்யும் தொண்டு. அது ஆக்சுவலா வந்து உருபும் பயனும் உடன்தொக்கு தொகையில வரும். ஆனா அந்த இடத்துல பாருங்க தமிழ் தொண்டு தமிழுக்கு செய்யும் தொண்டு. அப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கூ வருது. சரிங்களா? அப்ப அந்த கூ வருதா? தமிழுக்கு செய்யும் தொண்டு. புரியுதுங்களா? அந்த வேற்றுமை உருபு. இன்னொன்னு சொல்லலாமா? சரி, ஓகே. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்கு நீங்க ஆன்சர் சொல்றீங்களா? சரி, ஓகே, அழிச்சிடுறேன். இப்ப நீங்க ஆன்சர் சொல்லுங்க எனக்கு. பாருங்க, பாடம் படித்தால் எப்படி வரணும்? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். பாடத்தை படித்தால், பாடத்தை படித்தால், பாடத்தை படித்தேன், இந்த மாதிரி தான் சொல்லணும். பாடம் படித்தேன் அப்படியா சொல்லுவேன்? பாடத்தை படித்தால், படித்தால், பாடத்தை. அப்ப ஐன்றது என்ன? ஐன்றது இரண்டாம் வேற்றுமை. அப்ப இரண்டாம் வேற்றுமை, வேற்றுமை தொகை. ஏன் அந்த தொகையை யூஸ் பண்றோம்? தொகைனா மறைஞ்சிருக்கக்கூடியது, மறைஞ்சிருக்கக்கூடியதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனாலதான் என்ன பண்றோம்? அந்த தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? நான் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப மதுரை சென்றார், மதுரைக்கு சென்றார்.
பாடம் படித்தால் பாடத்தை படித்தாள், பாடம் படித்தேன் பாடத்தை படித்தேன். அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேற்றுமை உருபுகளை நம்ம வந்து என்ன பண்றோம், அதுல பயன்படுத்துறோம். அதை பயன்படுத்துறது, அது மறைஞ்சிருக்குது, அதை கண்டுபிடிக்கிறோம். அதுதான் இதுல இருக்கக்கூடிய தொகைன்னு சொல்றது. தொகை நிலைனாலே மறைஞ்சிருக்கக்கூடியது. சரிங்களா? சரி, ஓகே. கடைசியா பாருங்க, பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா? ஓகே. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் ஐ, ஆல், கு, இன், அது, கண் ஆகியவற்றுள் ஒன்று மறைந்து வருவது வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை. அப்ப இந்த மாதிரி ஒரு தொடர்ல பாத்தீங்க அப்படின்னா வேற்றுமை உருபுகள் ஐயாள்கு இனதுகன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்றுமை உறவுகள், அதுல ஒண்ணு மறைஞ்சு வந்து பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை தொகை. அப்ப அது மாதிரி ஐ மறைஞ்சு வரலாம், இல்லையா ஆள் மறைஞ்சு வரலாம், இல்லையா கூ மறைஞ்சு வரலாம், இல்லைனா இன்னு மறைஞ்சு வரலாம், இல்லைனா அது மறைஞ்சு வரலாம், இல்லைனா கண்ணு மறைஞ்சு வரலாம். அதுவின் கண், அந்த மாதிரி வரக்கூடியது. சரிங்களா? அப்ப எது மறைஞ்சு வருதோ அதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது என்ன தொகை அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து அது இரண்டாம் வேற்றுமை தொகையா, இல்ல மூன்றாம் வேற்றுமை தொகையா? கை தொழுது. இப்ப கை தொழுதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கெல்லாம் தெரியுதுன்னு பார்ப்போம். கை தொழுது எத்தனாவது வேற்றுமை தொகை? கை தொழுது, கையை வச்சு நான் தொழுதேன். கை தொழுது எப்படி எழுத முடியும்? கையால் தொழுது, கையால் தொழுது. கை ஆள் அப்படின்னா ஆள் அப்படின்றது எத்தனாவதா இருக்குது? மூன்றாம் வேற்றுமை தொகை. அப்ப மூன்றாம் வேற்றுமை தொகை. சரிங்களா? மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படின்றது நமக்கு என்ன பண்ணது, இந்த இடத்துல கிடைக்குது. நமக்கு இந்த இடத்துல மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படின்றது நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஏன்னா இந்த மாதிரி முன்னாடி நான் எடுத்துட்டு இருக்கும்போது அடிக்கடி ஆஃப் ஆயிடுதுரா, அதனாலதான் அப்பப்போ செக் பண்ணிக்கிறது. ஒழுங்கா தான் வந்து எடுத்துட்டு இருக்கா, இல்ல டக்குன்னு ஆஃப் ஆயிடுதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அங்க போர்டுலனா எனக்கு முன்னாடி ஒரு டிவி இருக்கும். அங்க நான் பெரிய போர்டில் எடுக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு டிவி இருக்கும். நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக் பண்ண முடியும், கரெக்டா போயிட்டு இருக்கா, கரெக்டா லைவ் போயிட்டு இருக்கா, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கா அப்படின்னு. நான் இந்த இடத்துல இப்போ எடுக்கும்போது இந்த ஸ்கிரீன் மட்டும் தான் எனக்கு தெரியும். அப்ப இன்னொரு ஸ்கிரீன் தெரியாதனால நான் ஒரு வாட்டி அப்பப்போ செக் பண்ண வேண்டியதா இருக்கு. சரிங்களா? ஓகே. அப்ப மதுரை சென்றார், மதுரைக்கு சென்றார். கை தொழுது, கையால் தொழுது. அப்ப இந்த தொடர் மதுரைக்கு சென்றார் என விருந்து நின்று பொருள் தருது. இந்த கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களுக்கு இடையில கு அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்றுமை உறுப்பு கிடையாது. அது தொக்கி நின்று என்ன பண்ணுது, பொருளை உணர்த்துனுச்சு. சரிங்களா? அப்ப அது தொக்கி நின்று தான் என்ன பண்ணுது, பொருளை உணர்த்துனுச்சு. இது மாதிரி ஒரு தொடர்ல இருக்கக்கூடிய வேற்றுமை உறுப்புகள் ஐயாள்கு இன்னதுகன், அதுல ஒண்ணு மறைந்து வந்து பொருளை உணர்த்துச்சு அப்படின்னா அதுதான் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஓகே. இப்ப எல்லாருக்கும் வேற்றுமை தொகை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வேற்றுமை தொகையோடைய பிரிவு ஒண்ணு இருக்குது. வேற்றுமை தொகைக்கு பிரிவா? ஆமாடா, வேற்றுமை தொகைக்கு ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவு என்ன பிரிவு அப்படின்னா உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லுவாங்க. பாருங்க, உருபும், அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு உருபு இருக்கும். என்ன உருபா இருக்கலாம்? இரண்டாம் வேற்றுமை உருபா இருக்கலாம், மூன்றாம் வேற்றுமை உருபா இருக்கலாம், நான்காம் வேற்றுமை உருபா இருக்கலாம், ஐந்தாம் வேற்றுமை உருபா இருக்கலாம், ஆறாம் வேற்றுமை உருபா இருக்கலாம், ஏழாம் வேற்றுமை உருபா இருக்கலாம், எட்டாம் வேற்றுமை உருபா இருக்க முடியாது. ஏன்னா எட்டாம் வேற்றுமை உருபே கிடையாது. சரியா? உடனே எட்டாம் வேற்றுமை உருபா இருக்கலாமா? சரியா? ஓகே. அப்போ உருபும் பயனும் உடன் தொக்க தொகை, உடன் தொக்க தொகை. சரிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடா, என் கையெழுத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல பழக்கப்படுத்திடுவேன். அந்த போர்டில் எழுதுற மாதிரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எனக்கும். ஓகே. கொஞ்சம் இப்படி வச்சு எழுதுனா எழுத முடியுதுன்னு பார்க்கவா? இங்க இப்படி வச்சா இப்படி போயிருது. ஒரே நிமிஷம். வேற ஏதாச்சும் கொஞ்சம், நீ எப்படி ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட கேட்குறியோ, நான் இதுக்கு தனியா ஒரு டியூஷன் போக போறேன்டா. இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த போர்டில் எழுதுறதுக்கு நான் ஒரு டியூஷன் போலான் இருக்கேன். கொஞ்சம் சொல்லி கொடுங்க யாராச்சும், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட சொல்லுங்க, நான் உங்கள்ட்ட டியூஷன் வந்து கத்துக்கிறேன் இந்த போர்டில் எழுதுறதுக்கு. கஷ்டமா இருக்குடா. ஒரு சைடு கை வச்சு அந்த சைடு போகுது, இந்த சைடு கை வச்சு அந்த சைடு போகுது. அது எழுதுறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. அந்த கர்சர் கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க். ஹாபாடியோ கண்டுபிடிச்சா. இப்போ இந்த உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்றத பார்த்தோமா? இதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க? தேர்ப்பாகன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல உருவு மறைஞ்சிருக்கும், அதுல ஒரு பயன் இருக்கும். அதுல என்ன இருக்கும்? ஒரு பயன் இருக்கும். சரிங்களா? அதுல என்ன உருவு மறைஞ்சிருக்கு, அதுல இருக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தேர்ப்பாகன். தேர்ப்பாகன்.
அப்ப இந்த தேர்ப்பாகன் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா, தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு எழுதலாம். என்ன சார் சொல்றீங்க? தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு எழுதலாமா? ஆமா. இப்ப தேர்ப்பாகன் அப்படின்னா என்ன? தேரை ஓட்டக்கூடியவனை தான் தேர்ப்பாகன்னு சொல்லுவோம். யானை பாகன், யானையை பார்த்துக்கிட்டு யானையை ஓட்டக்கூடியவன் தான் யானை பாகன். பாகன்னா அதை ஓட்டக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த தேர்ப்பாகன் அப்படின்றது எப்படி சொல்லலாம்? தேரை ஓட்டும் பாகன் அப்படி சொல்லலாமா? தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சரி, இந்த தேரை அப்படின்னு இருக்குல்ல, இந்த தேரை அப்படின்றதுல என்ன மறைஞ்சிருக்குது? தேரை அப்படின்றதுல ஒன்றும் மறையலையே சார், நல்லா கண்டுபிடிங்க. தேரை அப்படின்றதுல ஒண்ணு மறைஞ்சிருக்குது. என்ன மறைஞ்சிருக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அந்த தேரை அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா ஐ மறைஞ்சிருக்குது. என்ன மறைஞ்சிருக்குது? ஐ மறைஞ்சிருக்குது. தேரை. சரி, இந்த ஓட்டும் அப்படின்னு இருக்குல்ல, அது என்ன சார் அது அப்படின்னா பயன்ரா. பயன்னா என்ன? இப்ப இந்த ஓட்டுறதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த தேருக்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்த ஓட்டும் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பயன். அப்போ தேரை ஓட்டும் பாகன். சரிங்களா? தேரை ஓட்டும் பாகன். அப்போ ஐ இங்க நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஓட்டும்னா பயன். சரிங்களா? அப்போ தேரை ஓட்டக்கூடிய பாகன் என கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல கவனிங்க, இரண்டாம் வேற்றுமை உருபும் எழுதலாமா? இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எழுதலாமா? இப்படிதான் எழுதணும், உடன் தொக்க தொகை. அப்ப இரண்டாம் வேற்றுமை உருபு இருக்குது, அதுல பயன் இருக்குது. அந்த உடன் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தொக்கி இருக்குது. அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம், இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்றது. ஏன்னா அதுல வந்து தொக்கி இருக்குது, மறைஞ்சு இருக்குது. அதுல நம்ம பாத்தீங்க அப்படின்னா தேரை ஐயையும் கண்டுபிடிச்சிருக்கோம், ஓட்டும் அதோடைய பயனையும் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப ஐயையும் கண்டுபிடிச்சிருக்கோம், அதோடைய பயனையும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனாலதான் என்ன சொல்றோம், அது வந்து உருபும் பயனும் உடன் தொக்கு தொகைன்னு சொல்றோம். புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் புரியுதா? அப்ப தேர்ப்பாகன். அப்ப இந்த தொடர் பாத்தீங்க அப்படின்னா தேரை ஓட்டும் பாகன் என விருந்து நின்று பொருளை உணர்த்துது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர் பாகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொற்களுக்கு இடையில ஐ என்னும் வேற்றுமை உருவும் ஓட்டும் என்னும் பொருளக்கூடிய பயனும் விளக்கும் பயனும் மறைஞ்சு வந்திருக்கு. அதனாலதான் இது உருபும் பயனும் உடன் தொக்கு தொகைன்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். அடிக்கடி வேற நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் வேற எல்லாமே கரெக்டா இருக்கான்ட்டு. ஏன்னா திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சுன்னா நான் அப்படியே தனியா எடுத்துட்டு இருப்பேன் அப்புறம். அதனாலதான் ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. எழுதுறதுலாம் எல்லாருக்கும் விசிபிளா இருக்குல்ல? சரி, ஓகே. இப்ப அடுத்து போயிடலாமா? ஓகே. மைக்கு இங்க நான் சட்டையில பின் பண்ணனா அந்த அளவுக்கு உங்களுக்கு சவுண்டு கிளியரா இல்லை. நான் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன். அதனாலதான் என்ன பண்றேன் அப்படின்னா கையிலேயே வச்சு பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கையிலேயே வச்சு பேசிட்டு இருக்கேன். அப்ப இந்த உருபும் பயனும் உடன் தொக்கு தொகை தேர்ப்பாகன், தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு விருந்து நின்று பொருள் உணர்த்துது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர் பாகன் அப்படின்ற சொற்களுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்றுமை உருவும், ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்றுமை உருவும் ஓட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளும் விளக்கக்கூடிய பயனும் மறைஞ்சு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இதுல கவனிச்சிங்க அப்படின்னா ரெண்டு மறைஞ்சிருக்குடா. ஒன்னு ஐ, ரெட்ல உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், வேற கலர் மாத்துவோம். ஐயோ, இது வேற டென்ஷன் கொடுத்ததே. ஐ. இன்னொன்னு ஓட்டும், ஓட்டும்ன்றது பயன். சரியா? இந்த இடத்துல எழுதுனா என்னோட ஃபேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அதனால உங்களுக்கு தெளிவா கிளியரா இருக்காது. அதனாலதான் இந்த இடத்துல நான் எதுவும் எழுதல. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இந்த இடமே உங்களுக்கு என்னோட போட்டோ இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னும் நான் நடத்துறது இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அப்பப்போ செக் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல எழுதல, அதுக்குதான் எழுதல. சரிங்களா? ஓகே. இப்ப இந்த உருவும் பயனும் உடன் தொகுத்துக்கு எல்லாருக்கும் கிளியரா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இதுதான் அந்த உருபும் பயனும் உடன் தொக்கு தொகை. தமிழ் கிராமர் வந்து ஈஸி கிடையாதுரா. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிராமர் எடுத்து கத்துக்கிட்டு இருக்கோம், தமிழ் இலக்கிய இலக்கணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப அதனால கொஞ்சம் அப்படியே தண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். நம்ம தான் புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்னா நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். எப்படி ஒரு மேக்ஸ் வந்து நீங்க 2 சம் படிக்கிறீங்கன்னா 3வது சம் போட்டு பாக்குறீங்க, அந்த மாதிரி தமிழ் என்ன பண்ணணும்னா நீங்க 2 வார்த்தை பாக்குற அப்படின்னா இன்னும் 2 என்ன பண்ணணும், நீங்க எழுதி பார்க்கணும், இந்த மாதிரி சொல்லி பார்க்கணும். அப்படின்னாதான்
தமிழ் கிராமர் வரும். சரிங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி உரைநடை மாதிரி விரிவானம் மாதிரி சார் கதையா ஞாபகம் வச்சுக்கலாமா சார் கிராமரை? கதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, கான்செப்ட் தான். சரிங்களா? அதனாலதான் கிராமரை வந்து நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கிராமர்ல இருந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு ரோல் இருக்க போகுது. கண்டிப்பா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம மாட்டிக்க கூடாது. சரிங்களா? ஓகே, இந்த உருபும் பயனும் உடன் தொகை. சார் இன்னொரு எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க, எனக்கு தெரியும். அதனால இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். சரியா? சரி, ஓகே, பாருங்க. இப்ப அடுத்து வந்து தமிழ் தொண்டு. தமிழ் தொண்டு. சரி, இந்த தமிழ் தொண்டுன்னு இருக்குல்ல, இதை நான் எப்படி எழுதலாம்னு பாருங்க. இந்த இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க பாருங்க. எங்கடா அந்த தமிழ் தொண்டையே காணோம். சரி, ஓகே. தமிழுக்கு செய்யும் தொண்டு. சரிங்களா? அப்ப தமிழுக்கு அப்படின்றப்போ இந்த கூ கிடைச்சிருதா? கூன்றது என்ன? நான்காம் வேற்றுமை. ஒன்னொன்னா எழுதுவோம். நான்காம் வேற்றுமை உருபு. நான்காம் வேற்றுமை உருபு. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைச்சது? உருபு கிடைச்சது. இந்த செய்யும் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பயன். செய்யும் அப்படின்றது பயன். நான்காம் வேற்றுமை உருபும். அதுக்கடுத்து பயன், பயனும். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? மறைஞ்சு இருக்குது. சோ உடன் தொக்கி இருக்குது. உடன் தொக்க தொகை. அவ்வளவுதான். அப்போ நீங்க ஒன்னொன்னா எழுதினீங்கனாலே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அப்போ ஒரு தொடர்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தொண்டுன்னு இருக்கு, அதுல தமிழுக்கு அப்ப கூ இருக்குது. செய்யும் அப்ப அது பயன். தமிழுக்கு செய்யும் தொண்டு. இப்ப நான்காம் வேற்றுமை உருபும் இருக்குது, பயனும் இருக்குது, அதுல உடன் தொக்கி இருக்குது. அப்ப நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. சரிங்களா? இவ்வாறு ஒரு தொடர்ல வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கக்கூடிய பயனும் சேர்ந்து மறைஞ்சு வர்றதுனால இத உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்க? உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்றாங்க. இதோடைய அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? அப்போ உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னால என்ன? அதுல மறைஞ்சிருக்க போது நம்ம கண்டுபிடிக்க போறோம். நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அப்ப தமிழ் தொண்டு தமிழுக்கு செய்யும் தொண்டு. தமிழுக்கு செய்யும் தொண்டு. அதுல நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சது கூ. கூன்றது நான்காம் வேற்றுமை. சரிங்களா? அதுக்கு அடுத்து உருபு. நான்காம் வேற்றுமை உருபு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து பயன். அதுல இருக்கக்கூடிய பயன், பயன் என்ன? செய்யும் அப்படின்றது பயன். அதுக்கடுத்து அந்த தொண்டு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதை விரிச்சு எழுதியிருக்கோம். சோ நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வினை தொகை அப்படின்றது சொல்லுவோம். வினை தொகைனா என்ன சார்? வினை தொகை கொஞ்சம் பேருக்கு குழப்பமா இருக்கும். ஆக்சுவலா அந்த உருவு பயணம் உடன் தொகை தொகை கண்டினியூ ஆயிடுச்சா? ஓகே, மாறிடுச்சு. இந்த இடத்துல வந்திருக்கு. சரி, விடுங்க. இந்த வினை தொகை அப்படின்றது பார்ப்போமா? வினை தொகை அப்படின்றது என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த வினை தொகையை பொறுத்தளவுக்கு காலம். காலம் நமக்கு தெரியணும். காலம் என்ன இருக்குது? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஒருத்தன் வந்து சாயங்காலம்னு சொன்னான் போன ஒரு கிளாஸ்ல. ஓகேவா? அந்த மாதிரிலாம் காமெடி பண்ணக்கூடாது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்ப இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 3 காலம் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? என்ன இருக்குது? 3 காலம். இந்த 3 காலம் என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மறைந்து வரும். 3 காலம் என்ன ஆகும்? மறைந்து வரும். அப்ப இந்த மாதிரி மறைந்து வரக்கூடியதுதான் என்ன சொல்லுவோம்? வினை தொகை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி மறைந்து வரக்கூடியதுதான் வினை தொகை. சார் கொஞ்சம் குழப்பமா இருக்கு சார். அப்போ இறந்த காலமும் மறைஞ்சிருக்கணும், நிகழ்காலமும் மறைஞ்சிருக்கணும், எதிர்காலமும் மறைஞ்சிருக்கணும். இப்போ 3 காலமே மறைஞ்சிருக்குமா? ஆமா, 3 காலமுமே மறைந்து வரக்கூடியது. 3 காலமுமே மறைந்து வரக்கூடியது. 3 காலமுமே மறைந்து வந்துச்சுனாதான் அதை தான் வினை தொகை அப்படின்னு சொல்லுவோம். காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வார்த்தை என்ன? காலம் கறந்த பெயரச்சம். காலத்தை அடுத்து இருக்கக்கூடிய பெயரச்சம், அதுதான் காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வினை தொகையை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா 3 காலம் இருக்குது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சரிங்களா? இந்த மாதிரி என்ன இருக்குது? 3 காலம் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 3 காலமும் அதுல என்னவா இருக்கும்? மறைந்து இருக்கும்.
என்னவா இருக்கும்? மறைந்து இருக்கும். அந்த மறைஞ்சிருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? அதுல கண்டுபிடிக்கணும். இப்ப காலம் காட்டக்கூடிய இடைநிலை பெயரச்ச விகுதி இதுல வந்து அது மறைஞ்சு நிற்கும் போது அந்த வினை பகுதியை எடுத்து பெயர் சொல்லோடு தொடர்வது வினைத்தொகை. சார் இப்ப நீங்க இதுல சொன்னீங்க, எனக்கு புரிஞ்சுது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். அப்படின்னா இந்த இடத்துல நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ வீசு தென்றல் இருக்கு. இப்ப என்ன இருக்குது? வீசு தென்றல். சரி, ஓகே, இது பாப்போமா? வீசு தென்றல். வீசு தென்றல்னா என்ன? காத்து அடிச்சது, காத்து அடிக்குது, வீசு தென்றல். இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா வினைத்தொகைன்னு சொல்லுவோம். ஏன் வினைத்தொகைன்னு சொல்றோம் அப்படின்னா அதுல 3 காலம் மறைந்திருக்குது. என்ன மறைந்திருக்குது? 3 காலம் மறைந்து உள்ளது. 3 காலம் மறைந்து உள்ளது. அது என்னன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, வீசிய தென்றல். நான் ஒன்னொன்னா எழுதுறேன். வீசிய தென்றல். வீசிய தென்றல் அப்படின்னா அது இறந்த காலம். இறந்த காலம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வீசிய தென்றல், அந்த காத்து அடிச்சுது, முன்னாடி அடிச்சுது, இப்ப அடிக்கல, முன்னாடி அடிச்சுது. அப்போ வீசிய தென்றல். அதுக்கடுத்து வீசுகின்ற தென்றல். வீசுகின்ற தென்றல் அது பாத்தீங்க அப்படின்னா நிகழ்காலம். நிகழ்காலத்துல பாத்தீங்கன்னா காத்தடிக்குது, 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 கசிமெட்டு கத்தடிக்குது, அந்த மாதிரி காத்தடிக்குது. அப்போ வீசுகின்ற தென்றல். கின்றன்றது நிகழ்காலம். சரிங்களா? ஓகே. அடுத்து வீசும் தென்றல். இதுக்கப்புறம் தான் அடிக்கும், இதுக்கப்புறம் வீசும், இதுக்கப்புறம் தான் அந்த காத்து வீசும். வீசும் தென்றல் அது பாத்தீங்க அப்படின்னா எதிர்காலம். அப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்ப இந்த மாதிரி 3 காலம். சரிங்களா? இந்த மாதிரி 3 காலம், இந்த 3 காலம் மறைந்து வரக்கூடியது. சரிங்களா? இந்த 3 காலம் மறைந்து வரக்கூடியது தான் வினைத்தொகை. இதுல நான் என்ன சொன்னேன்? காலம் காட்டக்கூடிய இடைநிலை பெயரச்ச விகுதி. பெயரச்ச விகுதின்னு என்ன? முடியும் போது சவுண்ட்ல முடியும். எச்ச வினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வரும். இது எச்ச வினை. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெயர் சொல் வந்திருக்கு. அப்ப வீசுகின்ற எச்ச வினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்திருக்கு. இந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எச்ச வினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்திருக்கு. அப்ப எச்ச வினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வருவதுதான் என்ன சொல்றோம்? வினைத்தொகைன்னு சொல்றோம். காலம் கறந்த பெயரச்சத்தை வினைத்தொகைன்னு சொல்றோம். சரிங்களா? காலம் கறந்த பெயரச்சத்தை வினைத்தொகைன்னு சொல்றோம். சரிங்களா? காலம் கறந்த பெயரச்சத்தை என்ன சொல்றோம்? வினைத்தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் அப்பமா, ஊறுகாய். ஊறுகாய் தெரியுமா? ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். சரிங்களா? இன்னொன்னு பாப்போமா? அலைந்த கடல், அலைகடல் அப்படின்ற வார்த்தையை 3ஆ பிரிக்கிறோம். அலைந்த கடல், அலைகின்ற கடல். ஸ்பீடா எழுத ஆரம்பிச்சிட்டேன்ல. அலையும் கடல். அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த அலை அடிச்சது, அலை அடிச்சுக்கிட்டு இருக்குது, அடலுமே அடிக்கும். அப்ப இந்த மாதிரி 3 காலத்தை நம்மளால என்ன பண்ண முடியுது? இதுல சொல்ல முடியுது. அதுதான் என்ன சொல்றாங்க? வினைத்தொகை. அப்போ அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல். அப்ப காலம் காட்டக்கூடிய இடைநிலை பெயரச்ச விகுதி மறைந்து இருக்க வினை பகுதியை எடுத்து பெயர் சொல்லோடு தொடர்வது வினைத்தொகை. இதுதான் காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்றாங்க? காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வினைத்தொகை. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், இந்த வீசு தென்றல் அப்படின்றது அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்னது அப்படியே கொடுத்திருப்பாங்க. இந்த வீசு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வினை, ஒரு செயல். வீசு அப்படின்றது வினை. இது தென்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல் ஆட் ஆகுது. தென்றல் அப்படின்றது என்ன? ஒரு பெயர் சொல். சரிங்களா? தென்றல் அப்படின்றது ஒரு பெயர் சொல். அதாவது பெயர் சொல் 6 வகைப்படும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொருட்பெயர், பொருள், இடம், பொருளோட குறிக்கணும். பொருள்னா என்ன? புத்தகம். இடம்னா ஒரு இடத்தை பத்தி குறிக்கணும். அதுக்கடுத்து காலம், காலத்தை பத்தி குறிக்குது. சித்திரை, ஆண்டு, மாதம், அது பார்த்தீங்கன்னா காலம். பொருளிடம் காலம். சினை பண்பு தொழில். சினைனா என்ன? உறுப்பு, கை, காலு, அந்த மாதிரி குறிக்கக்கூடியது சினை. சரிங்களா? பொருளிடம் காலம். சினை பண்பு, பண்பு உங்களுக்கு நார்மலா தெரியும். தொழில், இந்த மாதிரி வரக்கூடியது. சரிங்களா? அப்போ பொருளிடம் காலம், சினை பண்பு தொழில், இந்த மாதிரி வரக்கூடியது அது பின்னாடி இருக்குது. அப்போ வீசு அப்படின்றது வினை,
தென்றல் அப்படின்றது பெயர் சொல். சரிங்களா? இது காலத்தை வெளிப்படுத்தாது, காலம் மறைஞ்சிருக்குது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப வீசு தென்றல் அப்படின்றது நம்ம 3 காலத்துக்கு சொல்லுங்க. வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். ஏன்னா முக்காலத்திற்கு பொருந்தும்படி விருந்து நின்று பொருள் தெரிகிறது. காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் பெயரச்சத்தின் தொக்கி இருக்கின்றன. காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் என்ன பண்ணுது? பெயரச்சத்துல தொக்கி நிற்குது அப்படின்றத என்ன பண்றாங்க இந்த இடத்துல சொல்றாங்க. வினை பகுதியை அடுத்து பெயர் சொல் அமைந்த சொற்றொடர்களே வினைத்தொகை அமையும். இப்போ வினை பகுதியை அடுத்து பெயர் சொல் அமையும். இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம அலைந்த கடல் எடுத்துப்போமா? இப்போ அலைகடல். அப்ப இந்த அலைகடலை பாருங்களேன். இந்த அலை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வினை, ஒரு செயல் நடக்குது. அப்போ ஒரு வினை. இந்த கடல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெயர் சொல். அப்போ வினை பகுதியை அடுத்து ஒரு பெயர் சொல் அப்படின்றது அமையுது. அப்ப அப்படி அமைந்து வரக்கூடியது என்ன சொல்றோம்? வினை தொகைன்னு சொல்றோம். சரிங்களா? இதுக்கு மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல், கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் களிறு, ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். புரியுதுங்களா? வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். இந்த மாதிரி 3 காலத்துக்கு நல்லா சொல்லிக்கிட்டே போக முடியும். அதுக்கு அடுத்து முக்கியமா இருக்கக்கூடியது பண்பு தொகை. ஏன் இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியல மேல இருக்கக்கூடிய டாபிக். சரி, அடுத்து பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா பண்பு தொகை. அதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பண்பு தொகை அப்படின்றது நம்ம அடுத்து பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது பண்பு தொகை. பண்பு அப்படின்னா ஏதாச்சும் தெரியுமா? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? பண்புனா பண்பு சார். என்ன பண்பு? பண்புனா நல்லவன். சரி, ஓகே, நெருங்கிட்டீங்க. நல்லவன், அவன்கிட்ட நல்ல பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, அவன்கிட்ட நல்ல பண்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? அப்போ பண்பு அப்படின்றது ஒரு குவாலிட்டியை குறிப்பிடுற மாதிரி இருக்குது. கரெக்டா? அவன்கிட்ட நல்ல பண்பு இருக்கு, அவன் நல்லவன், இவன் கெட்டவன். இதெல்லாம் பண்புல வரக்கூடியது. அவன் எப்படிப்பட்டவன், இவன் கெட்டவனா நல்லவனா, அந்த மாதிரி சொல்லக்கூடியதெல்லாம் பண்புல வரக்கூடியது. கரெக்டா? சரி, ஓகே. அதே தான். ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான். அதாவது பாத்தீங்க அப்படின்னா நிறம், வடிவம், அளவு, சுவை, குணம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சரிங்களா? இது எல்லாத்தையும் உணர்த்துற மாதிரி பண்பு பெயருக்கும் அது தள்ளி வரக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையில மை விகுதி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அதுல மறைஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்து ஆகிய, ஆன அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு உருவு மறைந்து வரும். இந்த மாதிரி மறைந்து வரக்கூடியத பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. என்ன சார் குழப்புறீங்க? ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார், அப்பதான் சார் எனக்கு புரியும். ஓகே, நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் அதோடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் நிறம், அதுக்கடுத்து வடிவம், அதுக்கடுத்து சுவை, அதுக்கடுத்து அளவு, அதுக்கடுத்து குணம். இப்ப இந்த இடத்துல கவனிங்க, நான் சொல்றேன். நிறம் அப்படின்னா என்ன? நிறம் நிறைய கலர் இருக்குது. நிறம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நிறைய கலர் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பச்சை கலரு, சிவப்பு கலரு, கருப்பு கலரு, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பச்சை கலரு, சிவப்பு கலரு, கருப்பு கலரு, வெள்ளை கலரு. அப்போ நிறத்தை பத்தி குறிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நிறத்தை பற்றி குறிக்க வேண்டும். நிறத்தை பற்றி குறிச்சது அப்படின்னா அது பண்பு தொகை. சரிங்களா? அதுக்கு அடுத்து வடிவம். வடிவம்னா என்ன? செவ்வகமா இருக்கணும், சதுரமா இருக்கணும், செவ்வகமா இருக்கணும், வட்டமா இருக்கணும், முக்கோணமா இருக்கணும், ட்ரையாங்கிளா இருக்கணும், ரெக்டாங்கிளா இருக்கணும், சர்க்கிளா இருக்கணும், ஸ்கொயரா இருக்கணும், அந்த மாதிரி வரக்கூடியது. சரிங்களா? அந்த மாதிரி வரக்கூடியது வடிவம். சுவைனா என்ன? அறுவகையான சுவை. இனிப்பு, கசப்பு, நல்லா கவனிக்கணும், புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அளவு, சிறியது, பெரியது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்போ இப்ப நான் என்ன பண்றேன்னா இது சிறியது, இது பெரியது, இது சிறியது, இது பெரியது. இந்த பெண்ணு பாத்தீங்கன்னா நல்லா பெருசு. இப்ப நான் இதுவே இந்த குட்டியோண்டு பெண் வச்சிருந்தேன்னா இது சிறியது. அப்ப சிறியது, பெரியது அப்படின்றது அளவு. குணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நல்லவன், தீயவன். நல்லவனா இருக்கான், இல்ல அவன் தீயவனா இருக்கான், அதை பத்தி குறிக்கக்கூடியது. இதன்படி வரக்கூடியதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா பண்பு தொகைன்னு சொல்றோம். இதன்படி வரக்கூடியது என்ன சொல்றோம்? பண்பு தொகைன்னு சொல்றோம். அப்ப நிறம் இருக்கும், வடிவம் இருக்கும், சுவை இருக்கும், அளவு இருக்கும். இது எல்லாத்தையுமே உணர்த்துற மாதிரி அதோடைய பண்பு பெயருக்கும்
அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையில மை விகுதி மறைந்திருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு செங்காந்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்ன இருக்குது? செங்காந்தல். இப்ப நான் அந்த செங்காந்தல் அப்படின்றது என்ன பண்றேன் அப்படின்னா எடுத்து எழுதுறேன் பாருங்க. செம்மை கூட்டல் காந்தல்னு கிடைக்கும் எனக்கு. செம்மை கூட்டல் காந்தல் அப்படின்னு எனக்கு கிடைக்கும். கரெக்டா? இந்த மை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இதுல மறைஞ்சிருந்துச்சு. என்ன கண்டுபிடிச்சனா? அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன? மை என்னும் பண்பு விகுதியும். இப்ப நான் அதை எடுத்து எழுதும்போது எப்படி எழுதலாம்? செம்மையாகிய காந்தல். இங்க எழுதுறேன் பாருங்க. செங்காந்தல் அப்படின்றது எப்படி எழுதலாம்? செம்மையாகிய காந்தல். இப்ப இந்த செம்மையாகிய அப்படின்றதுல ஆகிய அப்படின்றத எனக்கு என்னவா கிடைச்சிருக்கு? ஒரு பண்பா கிடைச்சிருக்கு. அப்ப செம்மையாகிய காந்தல் அப்படின்றது கிடைக்குது. செம்மையாகிய காந்தல் அப்படின்றது எனக்கு கிடைக்குது. அப்ப ஆகிய ஆன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்புருபு மறைஞ்சு வருது. அப்ப இந்த மாதிரி மறைஞ்சு வரக்கூடியதுதான் பண்பு தொகைன்னு சொல்றோம். இந்த மாதிரி மறைஞ்சு வரக்கூடியதுதான் பண்பு தொகைன்னு சொல்றோம். அப்போ நிறம் இருக்கும், வடிவம் இருக்கும், சுவை இருக்கும், அளவு இருக்கும். இது எல்லாத்தையும் உணர்த்துற மாதிரி அதோடைய பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையில மை விகுதி மறைஞ்சிருக்குது. எல்லாத்துலயும் விகுதி மை விகுதி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி ஆகிய ஆன சில இடத்துல வரக்கூடியது. இந்த மாதிரி வரக்கூடியதுதான் பண்பு தொகைன்னு சொல்றோம். இந்த மாதிரி வரக்கூடியது என்ன சொல்றோம்? பண்பு தொகைன்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே, இந்த பண்பு தொகை இப்ப பாருங்க. இப்ப மறுபடியும் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னும் 2 எக்ஸாம்பிள் எழுதுறேன். செங்காந்தல் எழுதலாமா? செங்காந்தல் இஸ் ஈக்குவல் டு செம்மையாகிய காந்தல். செம்மையாகிய காந்தல். ஓகே, இன்னொன்னு பாப்போமா? வட்டத்தொட்டி. வட்டத்தொட்டி. வட்டத்தொட்டி அப்படின்னா என்ன? வட்டம். வட்டம்னா வடிவம். இங்க பாருங்க, செங்காந்தல் செம்மை. அப்போ இது வந்து நிறம், நிறத்தை பத்தி குறிச்சிருக்கு. புரியுதுங்களா? நம்ம பார்த்ததுடைய அந்த கீவேர்ட்ஸ் அதுலதான் வரக்கூடியது. அந்த கீவேர்ட்ஸ்ல தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். வட்டத்தொட்டி, வட்டம். இப்ப வட்டம்ன்றது கண்டுபிடிச்சிட்டோம். வட்டத்தொட்டி அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்? வட்டமான தொட்டி. எப்படி எழுதலாம்? வட்டமான தொட்டி. அப்போ வட்டமான ஆனன்னு சொல்லக்கூடிய இந்த பண்பு உருபு, இது என்ன சொல்லணும்? பண்பு உருபுன்னு சொல்லணும். சரிங்களா? வேற்றுமையில வந்துச்சுன்னா வேற்றுமை உருபு, பண்புல வந்துச்சுன்னா பண்பு உருபு. அப்ப அந்த ஆன அப்படின்றது பண்பு உருபு. அப்ப இந்த பண்புருபு அப்படின்றது கிடைக்குது நமக்கு. நிறம், வடிவம், அளவு, சுவை இது எல்லாத்தையும் உணர்த்துற மாதிரி பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையில மை அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு விகுதியும் ஆகிய ஆன அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு உருபும் மறைந்து வரக்கூடியத பண்பு தொகைன்னு சொல்றோம். அந்த மாதிரி வரக்கூடியது என்ன சொல்றோம்? பண்பு தொகைன்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே, இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப செங்காந்தல் செம்மையான காந்தல். செம்மையான காந்தல்னா ஒரு கலரை குறிப்பிடுது. சரிங்களா? செங்காந்தல் செம்மையான காந்தல். வட்டத்தொட்டி வட்டமான தொட்டி. வட்டத்தொட்டி வட்டமான தொட்டி. ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி இன்னொன்னு பாப்போமா? ஓகே ஓகே கடைசியா ஒண்ணு நான் உங்களை சொல்றேன் பாருங்க. இன்சொல். இன்சொல் இது எப்படி எழுதலாம்? இன்சொல் இனிமையான சொல். இனிமையான சொல். அப்ப இனிமையான அப்படின்னா ஆன கிடைச்சிருச்சா? அவ்வளவுதான்டா. இனிமை கூட்டல் சொல் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இப்ப மை விகுதி மறைஞ்சிருக்குது, அதுல ஆன மறைஞ்சிருக்குது. இன்னொன்னு ஈஸியா கண்டுபிடிங்க. இனிமை என்ன கிடைச்சிருக்குது? இனிமை. இனிமை அப்படின்றது எதை குறிப்பிடுது? நல்லவன், கெட்டவன், இல்லைன்னா வந்து நம்ம சுவைக்கு கூட போயிடலாம். இனிமை, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு அந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த இடத்துல போயிடலாம். ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா அப்பப்போ செக் பண்ணலன்னா ஏதாச்சும் கோளாறு ஆயிடுச்சுன்னா சரியா? அதனால தான் அப்பப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செக் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகேவா? ஓகே, அப்ப இன்சொல் அப்படின்றது எப்படி சொல்றோம்? இனிமையான சொல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ செங்காந்தல் செம்மையான காந்தல். செங்காந்தல் செம்மையான காந்தல். இன்சொல் இனிமையான சொல். வட்டத்தொட்டி வட்டமான தொட்டி. அப்ப இது எல்லாத்துலயுமே பாருங்க, இன்சொல் செம்மையான காந்தல், செங்காந்தல் செம்மையான காந்தல். செம்மை அப்படின்றது என்ன? அதுல இருக்கக்கூடிய நிறம். வட்டம் அப்படின்றது என்ன? வட்டத்தொட்டி அப்படின்றது சர்க்கிள். இந்த சர்க்கிள் அப்படின்றது எதை குறிப்பிடுது? வடிவம். அது எதை குறிப்பிடுது? வடிவம். அப்ப செங்காந்தல் செம்மையான காந்தல் நிறத்தை குறிப்பிடுது. வட்டத்தொட்டி வட்டமான தொட்டி. இனிமை அப்படின்றது என்ன? இது வந்து சுவையிலையும் வரலாம், ஏன்னா சுவை இனிப்பா இருக்குது அப்படின்றதுலயும் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது குணத்திலையும் வரலாம். ரெண்டுத்துலயுமே வர மாதிரி இருக்குது. அப்ப இந்த மாதிரி வரக்கூடியதுதான் பண்பு தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இதுதான் என்ன சொல்றோம்?
பண்பு தொகை. புரியுதுங்களா? நான் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த பண்பு தொகை அப்படின்றது எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? அப்போ நிறம், வடிவம், சுவை, அளவு இது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய பண்பு பெயருக்கும் அது தழுவி இருக்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையில மை அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு விகுதியும் ஆகிய ஆனன்னு சொல்லக்கூடிய பண்பு உருவும் மறைந்து வருவதுதான் பண்பு தொகை. அப்போ செங்காந்தல் செம்மையான காந்தல்னு மாறுது, இன்மொழி அப்படின்றது இனிமையான மொழின்னு மாறுது, வட்ட தொட்டின்றது வட்டமான தொட்டி அப்படின்றது மாறுது. சரிங்களா? ஓகே, இதுவே எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்றது பார்ப்போம். ஆக்சுவலா இந்த மேல இருக்கக்கூடிய ஹெட்டிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டா அமையல, நான் அப்டேட் பண்றேன். சரி, இந்த பண்பு தொகையுடைய ஒரு 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 பிரிவு தான் என்ன அப்படின்னா இந்த இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவோம். பண்பு தொகையுடைய ஒரு பிரிவு தான் என்ன அப்படின்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை. சரிங்களா? சார், இந்த இரு பெயரொட்டு பண்பு தொகை கஷ்டமா? ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் இடையில் ஆகிய என்னும் பண்புருபு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை. சார், சிறப்பு பெயர் முன்னாடி, ஓகே, சிறப்பு பெயர் முன்னாடி, சரி, பொது பெயர் பின்னாடி, ஓகே, சிறப்பு பெயர் முன்பும் பொது பெயர் பின்பும், சிறப்பு பெயர் முன்பும் பொது பெயர் பின்பும் நின்று இடையில் ஆகிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்புருபு, இடையில ஆகிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்புருபு தொக்கி வருவது, தொக்கினாலே மறைந்து, மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை. என்ன வருவதும் மறைந்து வருமா? இப்ப மறைந்து வரக்கூடியது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா மார்கழி திங்கள், நான் இப்ப நான் வரைஞ்சு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நல்லா புரியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, வரைஞ்சு காமிக்கிறேன்னா எழுதி காமிக்கிறேன். ஒரு நிமிஷம், இதுல கோடு போடுறது வேற கஷ்டம்டா. எவ்வா, இங்கடா அந்த மஞ்ச கோடு, எடுங்கடா. ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல லைன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஓகே. இப்போ முன்னாடி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா சிறப்பு பெயர். சி பே அப்படின்னா சிறப்பு பெயர்னு அர்த்தம். சரிங்களா? போ பே அப்படின்னா பொது பெயர்னு அர்த்தம். அப்போ சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும், சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும், நல்லா கவனிக்கணும். சி பே முன்னாடி, போ பே பின்னாடி, சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும், இடையில ஆகிய, இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில பாத்தீங்க அப்படின்னா ஆகிய, ஆகிய அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு உருபு. சரிங்களா? இதை என்ன சொல்லுவாங்க? பண்பு உருபு. இந்த பண்பு உருபு தொக்கி இருக்கும், என்னவா இருக்குது? மறைந்து இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப நான் எக்ஸாம்பிள் கேட்கிறேன். பாம்பு வகை ஒரு 4-5 பாம்பு வகை சொல்லுங்க பார்க்கலாம். டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க. என்ன இருக்குது? எங்கடா அது கர்சரு? சாரை பாம்பு, சாரை பாம்பு, சரி. நாகப்பாம்பு, சரி, நாகப்பாம்பு, சரி. பச்சை பாம்பு சொல்லலாம், சொல்லுங்க. நல்ல பாம்பு, குட் 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 ஸ்னேக் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவான். குட் ஸ்னேக்கா? என்னடா குட் ஸ்னேக் அப்படின்னா நல்ல பாம்பு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவோம். கிரீன் கிரீன் ஸ்னேக்கு, ஓகே. வேற 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 கட்டி விரியன் பாம்பு கொஞ்சம் பெருசா இருக்கு. வேற என்ன பாம்பு இருக்குது? அனகோண்டெல்லாம் பெருசா எழுதணும், பெரிய சென்டென்ஸா வரும். சின்னதா சொல்லுங்க. சாரை பாம்பு, நாகப்பாம்பு, பச்சை பாம்பு, நல்ல பாம்பு. நல்ல பாம்பா சார் அது அப்படின்னா சரி, இந்த மாதிரி பாம்பு வகைகள் பாத்தீங்கன்னா எழுதியிருக்கும். இதுல முன்னாடி இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தையும் டிஃப்ரெண்டா இருக்குது. சாரை, நாக, பச்சை, நல்ல அப்படின்ட்டு. ஏன்னா இதுதான் சிறப்பு பெயர். இந்த பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா பாம்பு 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 பொதுவா இருக்குது. அப்ப சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் அமைந்து இடையில் ஆகிய, இப்போ சாரை பாம்பு அப்படின்றதுக்குள்ள அது எழுதலாமா? சாரை ஆகிய பாம்பு, சாரை ஆகிய பாம்பு, அவ்வளவுதான். அப்ப இந்த ஆகிய அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இதுல மறைந்து வந்திருக்குது. அதுதான் ஃபர்ஸ்டே சொல்றாங்க, சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்புருவு தொக்கி வருவது. தொக்கி வருவதுன்னா மறைந்து வருவது. அப்ப அதுதான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல கவனிங்க. அப்போ திங்கள், ஓகே, இந்த கலர் தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, அடை அடை
திங்கள், பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி, சாரை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள், சாரை ஆகிய பாம்பு எனக்கு இரு பெயரோட வந்து ஒன்றும் இல்லை, நான் சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு இதுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். இப்போ சாரை பாம்பு, நாகப்பாம்பு, பச்சை பாம்பு, நல்ல பாம்பு, இப்ப இந்த மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். சாரை ஆகிய பாம்பு, நாகமாகிய பாம்பு. அப்ப அந்த மாதிரி ஆகிய அப்படின்ற பண்புறுப்பு மறைஞ்சிருக்குது. அதை வச்சு நம்ம சிறப்பு பெயர் முன்னாடி, பொது பெயர் பின்னாடி அப்படின்ற மாதிரி நம்ம அழகா எழுத முடியுது. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பண்பு தொகை. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பண்பு தொகை. இதுல எல்லாருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இதுவரை எல்லாருக்கும் கிளியரா பாருங்க. இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சரி, ஓகே. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஓகே, கரெக்டா ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோ ஒரு வாட்டி. ஓகே, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே. இதே மாதிரி இன்னொன்னு எழுதலாம் பாருங்க. இப்போ அதே மாதிரி நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். சிறப்பு பெயர் முன்னாடி, பொது பெயர் பின்னாடி, சிறப்பு பெயர் முன்பும், பொது பெயர் பின்பும். சாரிடா, என்னால இந்த அளவுக்கு தெளிவா கோடு போட முடியல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏன் சார் இவ்வளவு கேப் போட்டு போடுறீங்க? ஐயோ, இதுகளும் சதி பண்ணுதுகளே. அந்த மாதிரி வந்து அப்பப்போ இது வேற சதி பண்ணிட்டே இருக்குது. கரெக்டாவா? ஓகே. இப்போ இத பாருங்க. இப்போ இந்த சிறப்பு பெயர் முன்பும், இதை நான் தேடுறதுக்குள்ள ஒரு யுகமே ஆயிரம் போல இருக்கு, மெர்சல் படத்துல வரா மாதிரி. சரி, ஓகே. இப்ப மார்கழி திங்கள், மார்கழி திங்கள். திங்கள்னா என்ன சார்? திங்கள்னா கிழமை தானே சார். ஆக்சுவலா தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா மாதம் கூட நம்மளால சொல்ல முடியும். அப்போ மார்கழி திங்கள். இப்ப அடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதங்கள்லாம் சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்சது மாசி, பங்குனி, அது மாதிரி தை திங்கள், தை திங்கள். அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? மாசி திங்கள். நம்ம ரேண்டமா சொல்லுவோம், மாசி திங்கள், பங்குனி திங்கள். அப்ப இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி திங்கள் திங்கள் திங்கள்னு வருது. சரியா? அப்போ பின்னாடி இருக்கக்கூடியது பொது பெயர். பொது பெயர் அப்படின்னா பொதுவா இருக்கக்கூடியது. பொது பெயர்னா என்னது? பொதுவா இருக்கக்கூடியது. அப்ப இந்த திங்கள் 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 அப்படின்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இருக்குது. அப்போ பொது பெயர் இங்க இருக்குது. முன்னாடி பாருங்க, இதெல்லாம் சிறப்பா இருக்குது. மார்கழி திங்கள், தை திங்கள், மாசி திங்கள். அப்போ முன்னாடி இருக்கக்கூடியது சிறப்பு பெயர், பின்னாடி இருக்கக்கூடியது பொது பெயர். சிறப்பு பெயர் முன்னும், பொது பெயர் பின்னும் அமைந்து இடையில் ஆகிய. அப்ப இந்த இடத்துல எழுதுங்க, மார்கழி ஆகிய திங்கள். மார்கழி ஆகிய திங்கள். அப்போ ஆகிய அப்படின்னு சொல்லக்கூடிய பண்புறுப்பு இடையில மறைஞ்சிருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். மார்கழி ஆகிய திங்கள், தையாகிய திங்கள், மாசி ஆகிய திங்கள். அப்ப இந்த மாதிரி திங்கள்னா மாசம், அதுதான் குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அப்ப சிறப்பு பெயர் முன்பும் பொது பெயர் பின்பும் அமைந்து வரக்கூடியதுதான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்போ இடையில ஆகிய அப்படின்னு சொல்லக்கூடிய பண்புறுப்பு எது மறைஞ்சிருக்குது? ஆகிய. அந்த பண்புறுப்பு மறைந்து இருக்குது. அப்ப இந்த மாதிரி மறைந்திருக்கக்கூடியதான் என்ன? இரு பெயரொட்டு பண்பு தொகை. என்ன சொல்றாங்க? இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இன்னும் ஒன்னே ஒரு எக்ஸாம்பிள் பூல பார்ப்போம். ஒரு பூ வகை, இது நம்ம எல்லாருக்கும் நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். பூ வகை ஒன்று பார்ப்போமா? ஓகே. சிறப்பு பெயர், பொது பெயர். சரி, சிறப்பு பெயர், பொது பெயர். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச பூ வகை. மலர் கூட நம்ம வச்சுப்போம். இப்ப வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ. ஏன்னா அந்த நாடகம் தான் வீட்டுல ஓடிட்டு இருக்கோம். அப்ப செம்பருத்தி பூ, மலர்னு கூட சொல்லிக்கலாம். செம்பருத்தி மலர், செம்பருத்தி பூ, மலர் பூ எதுனா சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து மல்லிகை பூ, மல்லிகை பூ. அதுக்கடுத்து வேற என்ன இருக்குது? டிசம்பரா, கனகாம்பரமா? ஓகே, கனகாம்பர பூ, டிசம்பர் பூ, ஜாஸ்மின் பூவா? அதெல்லாம் எழுதியாச்சேடா. ஓகே, செம்பருத்தி பூ, மல்லிகை பூ. வேற என்ன பூ இருக்குது? ஆம்பளை பசங்களுக்கு இதெல்லாம் பேச தெரியாதா? ஓகே, செம்பருத்தி பூ, மல்லிகை பூ, ரோசா பூ. ரோசா இல்லது ரோஜா அப்படின்னு எழுதிப்போம். அப்போ பின்னாடி இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா பூ பூ பூன்னு வருது. பூனா மலர். சரிங்களா? அப்போ மலரை மட்டும் குறிப்பிடுது. அப்போ பொது பெயர் பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு பெயர், சிறப்பு பெயர் முன்பும் பொது பெயர் பின்பும் அமைந்து வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இந்த மாதிரி வரக்கூடியது என்ன சொல்றோம்? இரு பெயரொட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயர் முன்னாடி, பொது பெயர் பின்னாடி. செம்பருத்தி ஆகிய மலர், செம்பருத்தி ஆகிய பூ,
மல்லிகையாகிய மலர் சொல்லலாமா? மல்லிகையாகிய மலர். அப்ப ஆகியன்னு சொல்லக்கூடிய ஒரு பண்புருபு அதுல மறைஞ்சிருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்றோம்? இதுல கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதுதான் என்ன? இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, இதுவரை எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த உவமை தொகை, உண்மை தொகை, அப்புறம் அன்மொழி தொகை, இது மூணுத்தையும் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா டீச் பண்றேன். சரிங்களா? ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா எத்தனை தொகை இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். மொத்தம் 6 தொகை அப்படின்றது இருக்குது. சரிங்களா? இது தொகை நிலையில வரக்கூடியது. தொகை நிலையில வரக்கூடியது. சரிங்களா? இதுல உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு தெரியணும். அதுக்கடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. நம்மளுடைய வேதாந்து வாட்ஸ்அப் சேனல், நம்மளுடைய வேதாந்து யூடியூப்ல இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்குனது. யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. சரிங்களா? இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வகுப்புல சந்திப்போம். பாய் 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 பாய்.